புதினம் தெரியுமோ, புதினம் தெரியுமோ? பவளம் பவளம். என்னப்பா? சரியான வெக்க புழுக்கமா கிடக்குடையப்பா. ஒரு ஆக்களையும் காணு கிடக்கு இல்லை. எல்லாரும் இந்த வெக்கைக்கு ஆராய்ஞ்ச வரப்புறான். இப்ப இந்த வெக்கைக்க சுடுதண்ணி குடிக்குமா போல வருமே. கொஞ்சம் தேத்தனியாக போட்டு தாவுள்ள தேத்தனியாக குடிச்சு போட்டு இண்டியா புதினத்தை சொல்லுவான். நேற்று சண்பகம் கைவிசத்தோட போடவன் தான் ஆளைய காணையில். சரி சரி சரி, இந்த வெக்கைக்க அவங்களை எதிர்பார்க்க இல்லாத என்ன? சரியப்பா. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொல்லுவினான். ஆனால் அந்த மாற்றம் கூட பொருத்தமா இல்லாட்டி ஏமாற்றமாய் போடும். சிலர் தாங்கள் புதுசா வித்தியாசமா செய்து தங்கட எழுப்பத்தை காட்டுறதா நினைச்சு நல்லா இருந்த விஷயங்களை கூட நாசமாக்கி இருக்கினான். அப்படி ஒரு விஷயத்தால் இந்த முறை புளியம் பொக்கனை பொங்கலுக்கும் போன சனங்கள் சரியா கஷ்டப்பட்டு போட்டுதுகள். கிளிநொச்சியில இருக்கிற புதுமை நிரம்பின கோயில்களில் புளியம் பொக்கனையும் உண்டு. பங்குனியில அங்க நடக்கிற பொங்கலுக்கு வெளி மாவட்டங்களில் இருந்தெல்லாம் சனம் கடல் மாதிரி வருவினம். கார், மோட்டார் சைக்கிள், பஸ் என்றதோட மாட்டு வண்டில், லேண்ட் மாஸ்டர், டிராக்டர் என்ற வாகனங்களில் வார ஆக்கெல்லாம் கூட. அதுவும் இரவில வாரவைதான் இன்னும் கூட. அப்படி புளியம் பொக்கனைக்கு வாரவ கோயிலை கும்பிட்டு இரவிரவா கோயில் வீதியிலேயே பாய் போட்டு குடும்பமா இருந்து விடியப்புறம் நடக்கிற பொங்கலையும் பார்த்துட்டு காலமதான் வீடுகளுக்கு போவினர். அதோட பாட்காவடி, செதில் காவடி, பறவை காவடி, கற்பூர சட்டி என்று நேர்த்தி வச்சவையும் விடியும் வரைக்கும் வந்து கொண்டே இருப்பினான். அதால நேரம் போக போகத்தான் ஜனக்கூட்டம் கூடிக்கொண்டிருக்கும். இப்படி அலை அலையா வார ஆக்களும் வாகனங்களும் நெறிபடாமல் மெயின் ரோட்டால் உள்ளுக்க போய் வயல் பக்கமா உள்ள மண் ரோட்டால வெளியில போற மாதிரி தான் இவ்வளவு நாளும் நடைமுறை இருந்தது. ஆனா இந்த முறை போக்குவரத்து ஏற்பாடுகளுக்கு பொறுப்பா இருந்த போலீஸ்காரர் நடைமுறையை மாத்த வெளிக்கிட்டினான். பின்னேற கையோட சனம் வாரது கூடவா இருந்ததால மெயின் ரோட்டால மட்டுமில்லாமல் மண் ரோட்டாலையும் கோயிலுக்கு போக விட்டிருக்கினான். அதால மண் ரோட் பக்கமா வெளியில போறதுக்காகவும் உள்ளுக்க வாரதுக்காகவும் வாகனங்களும் ஆக்களும் நேருக்கு நேர சந்திச்சதால ரெண்டு பக்கமும் போக முடியாமல் கடும் நெருபாடாய் போட்டுதான். வெறும் 1/2 கிலோமீட்டர் தூர மண் ரோட்டில் ஒரு மணத்தியாலத்துக்கு மேல ஊர்ந்து நெறிபட்டு முன்னுக்கு போற வாகனங்களோட முட்டுப்பட்டு அடிபட்டுத்தான் கோயிலுக்கு போக முடிஞ்சுதான். இதை விட முந்தின மாதிரி ஒரு பாதை போறதுக்கும் மற்ற பாதை வாரதுக்கும் என்று விட்டிருந்தால் சனம் இப்படி கஷ்டப்பட வேண்டி வந்திருக்காதெல்லோ. அடுத்த வருஷமும் இந்த முறை செய்த மாதிரி குழப்பி அடிக்காமல் போறதுக்கும் வாரதுக்கும் தனித்தனி பாதைகளை விடுறது தான் சரியாயிருக்கும் கண்டிகளோ. நன்றி. உதயன் பச்சி.